स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. சரணாகதின்றது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம். ஆன்மீக வாழ்க்கையினால சரணாகதி அடைகிறது. சரணாகத்தினால்தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும். சரணாகத்தின் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார், சின்ன கதை. அவரும் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் காட்டில் இருக்கும்போதும் அங்கே ஒரு சரோவரம், பம்பா சரோவரம், தண்ணி குடிக்கிறதுக்கா, தண்ணி இது பண்ணுறதுக்கா ஒரு காக்கான் பறந்துட்டே வருமா, தண்ணி வரைக்கும் போகுமா, திரும்பி பறந்து போயிடுமா. ரொம்ப தாகாடு இருக்குது அதுக்கு. ஆனால் கூட தண்ணியை சாப்பிடாம இது பண்ணுறது. லக்ஷ்மணனுக்கு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன் இந்த மாதிரி நல்ல தண்ணி பம்பா சரோவரம், அதுக்கும் நிறைய ஆயிருக்குது, தாகம், ஆனால் கூட ஏன் சாப்பிடாம போயிடுது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்னாரா, அது பார்த்தியா, அது ஏன் அப்படி போயிடுறது, தண்ணி வரவு போகிறது, ஆனால் தண்ணி சாப்பிட்றதில்லை, எதனாலன்னு கேட்டார். லக்ஷ்மணனுக்கு புரியல. நானும் அதை நினச்சின்னு இருக்கேன், ஏன் அது தண்ணி சாப்பிடாம போகிறது என்று. தாகம் இல்லையா, இல்லை தண்ணீர் ஏதாரோ அது பார்க்குறதா அன்னுட்டு நினச்சிருக்கோம். ஸ்ரீராமர் சொல்வார், அப்படியெல்லாம் இல்லை, அது சதா எப்போதும் ராமநாம சொல்லிகிட்டே இருக்குது. அது சொல்கிறது கத்தும்போது நாமளும் காக்கான்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த இது எந்த காக்கு, எப்போதும் ராமநாமம் சொல்லிட்டு இருக்குது. இப்போ தாகமாக இருந்தால் கூட அந்த பம்பா சரோவரத்தில் இறங்கினா கூட தண்ணி வரவு போகிறது, சாப்பிடாம திருப்பி பறந்து போயிடுது. ஏன்னு சொன்னான்னா ஸ்ரீராமர் சொல்கிறார், அது சதா ராமநாம சொல்லிகிட்டே இருக்குது. அது காக்கான்றது நாமளும் காக்கான்னு நினச்சிக்கிறோம், ஆனால் அதன் வாயில் எப்போதும் ராமநாமம் தான் இருக்குது. எப்போ இந்த தண்ணி குடிக்கிறதுக்கா, தண்ணி குடிக்கும்போதும் ராமநாமம் சொல்ல முடியாது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டு போயிடுமே அன்னுட்டு தாகம் இருந்தால் கூட அது சொல்லாமல் அப்படியே போயிட்டது. லக்ஷ்மணனுக்கு அப்பா புரிஞ்சுதான், எந்த விதமான சரணாகதி இருந்தால் கடவுள் வருவார். நம்மளும் எல்லாம் சரணாகதி பண்ணுறோம் சொல்கிறோம். சுவாமி முன்னால் நின்று இருக்கும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் கடவுளை நினைக்கிறதுக்கே, கடவுளே நீ தான் காப்பாற்றணும், எனக்கு வேறு யாரும் இல்லை அன்னுட்டு அப்போ நினைக்கிறோம்.
அது ரொம்ப ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். அப்போ கூட நம்ம டெலிஃபோன் ஏதாவது அடிச்சதுன்னா இதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஃபோன் எடுத்துன்னு வெளியில் ஓடி வரும். அந்த நம்மளுக்கு கடவுள்கிட்ட பக்தி செய்யணும், கடவுளே நினைக்கணும் அந்த எண்ணம் கிடையாது. பக்தர்கள் சொல்லலை, நம்மளெல்லாம் சொல்கிறோம். யாராவது ஒருத்த கோயிலுக்கு போகிறத பார்த்தோன்னா பாரு அந்த பக்தன் எவ்வளோ ஸ்ரத்தையோடு போகிறான்னுட்டு. ஆனால் அவனோட மனசு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ரத்தை அவனுக்கு இருக்குது. நிறைய பேர் நம்ம மட்டங்களில் பிரசங்கம் கேட்கறதுக்கு வருவார். வரும்போது வீட்டில் தானே டைமு கரெக்டாக கிளம்புவார். 5 மணிக்கு லெக்சர்னா 5 மணிக்கு கிளம்புவார். ஆனால் வர வழியிலே யாராவது நண்பர் கிடைச்சாருன்னா அவர் கூட நின்றுட்டு பேசாண்டே இருப்பார். அப்புறம் கடைசியில் ஓஹோ டைம் ஆகிடுச்சு லெக்சருக்கு போகணும் அப்படின்ட்டு வருவார். அவர் வந்த மட்டும் செய்கிறதுக்குள்ளே லெக்சரே முடிஞ்சு போயிடுது. இதே போல் நம்ம எல்லோரும் காரணம் சொல்கிறோம். தினமும் தீட்சை எடுத்திருக்கிய, தினமும் தியானம் பண்ணுறியா? தீட்சை கொடுக்கும்போது குரு சொல்லியிருப்பார் 108 ஜபமாரும் செஞ்சாகணும். அப்புறம் கடவுளை எதை மனசிட்டு செய்யணும். அப்புறம் அந்த பண்ணும்போது கடவுளை தவிர வேறு ஒன்றுமே நினைக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம என்றைக்கு தீட்சை எடுத்துக்கிறோமோ அன்றைக்கி ஸ்ரத்தையோடு செய்கிறோம். ஆனால் ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ரத்தை எங்கோ ஓடி போயிட்டுது. ரொம்ப வேலை சுவாமிஜி எனக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்டால் எனக்கும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ரொம்ப வேலை சுவாமிஜி, டைமே கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னோம். உலகத்தில் எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, ஆனால் இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் டைம் இருக்காது. சரணாகத்தை அடையணும்னு தானே எப்போதும் நம்ம ரொம்ப முதல் ஸ்டேஜில் இருக்கிறோம். முதல் ஸ்டேஜை இப்படி ஆச்சுன்னா நம்ம எப்போ சரணாகத்தை அடைகிறது, எப்போ நம்ம கடவுளை பார்க்குறது, கடவுளுடைய அருள் பெற்றுக்கொள்வது, இது தீவிரமாக யோசிக்கணும். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு உபதேசத்தில் பேசும்போது ஒரு நாள் ஒரு சமாதி நிலையில் ஒரு வார்த்தை சொல்கிறார். அவரே சொல்கிறார், இந்த ஜென்மத்திலே யார் யாருக்கு மோட்சம் கிடைக்குமோ, மோட்சம் சும்மா கிடைக்காது. சாதனை பண்ணி ஜபம் பண்ணி கடவுள்கிட்ட சரணம் அடைஞ்சோன்னா மோட்சம் கிடைக்கும். யார் யாருக்கு இந்த ஜென்மத்திலே மோட்சம் கிடைக்குமோ அவ்வளோதான். இந்த ஜென்மத்தில் கிடைக்கலன்னா திருப்பி பல ஜென்மங்கள் காத்துன்னு இருக்கணும். அப்படின்னு நினச்சி பாருங்க. இந்த ஜென்மத்தில் சுலபமாக நம்ம கடவுளைய பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு முயற்சி வேணும். எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், எப்படியாவது இந்த ஜென்மத்திலே கடவுளைய பார்த்துடணும் என்ற ஒரு இது இருந்தால் தான் குரு மகாராஜ் நம்ம பார்க்கலாம். எத்தனோ பக்தர்கள் இருக்கிறார், ரொம்ப நல்ல பக்தர்கள்.
அவர் சொல்லுவார் அப்பப்போ, சுவாமி நேற்றுக்கு நான் கனவுளி குருமலை வந்திருந்தாருன்ற. கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ இந்த ஜென்மத்திலோ பழைய போன ஜென்மத்திலோ ஸ்ரத்தையோட பக்தியோட குரு மகாராஜ் பேர் சொல்லியிருக்கிறதுனால, குரு மகாராஜன்னா எந்த கடவுளானாலும் சரி, அந்த கடவுளுடைய பேர் திருப்பி 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 சொல்லியிருக்கிறதுனால அவர் இந்த ஜென்மத்திலே குரு மகாராஜ் தரிசனம் கொடுத்துருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொல்கிறார், நான் என்ன பேசுகிறேன்னா எல்லா வேதங்களும் சாரம்தான் நான் பேசுகிறேன், வேதங்கள் இல்லாதது நான் எதுவும் பேசலை. அப்புறம் வேதங்கள்னா நம்ம பேர் கேட்டிருக்கோம், பயம் வேறு என்ன இருக்குதோ, சம்ஸ்கிருத பாஷை வேறே இருக்குது, புரியுமோ புரியாதோ, அது அத்தியந்த சரளமாகி நம்ம வாழ்க்கை ஜீவனத்தில் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி புரிகிற மாதிரி ராமகிருஷ்ணரும் சரி, விவேகானந்தரும் சரி, அதுக்கு மேலே அன்னை சாரதா தேவி வாயில் எது வந்தாலும் அது வேதங்களை சாராது. வேதங்கள் தான் அவரோ நம்ம இந்த பாஷையில் சொல்லியிருக்கிறார். வேதங்கள்னா நம்ம எவ்வளோ பயம் பக்தி, வேதங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம். அந்த மாதிரியான பக்தி ஸ்ரத்தை இதில் நம்ம இந்த காலத்து வேதம்னாலே அமுதமொழிகள், அந்த விதமான பக்தி இருந்ததுன்னா அப்போ தான் நம்மளுக்கு குரு மகாராஜ் கிடைப்பார். சில சமயம் பக்தர்கள் வந்து கேட்பார், மகாராஜ் எனக்கு கடவுளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப ஜபம் பண்ணுறேன், ஆனால் கூட எனக்கு என்னமோ அதே மாதிரி இருக்கிறேனே, போன வருஷம் எப்படி இருந்தேன்னா இப்பயும் அப்படியே இருக்கிறேன், இப்படியே வாழ்க்கை பூரா போயிடுமான்னுட்டு. அது உனக்கு அந்த புஸ்தகத்தில் எவ்வளோ ஸ்ரத்தை இருக்குதோ, நீ கடவுளை கிட்ட எவ்வளோ எப்படி சரணாகதி அடையிறியோ, அது அதன் மேலே உனக்கு கடவுளை வருது, கடவுள் வராமல் இருக்கிறது எல்லாம் அதன் மேல் தான் இருக்குது. சும்மா தீட்சை வாங்கணும் மட்டும் நம்மளுக்கு நாங்கள் கடவுளை அடைஞ்சிட்டோன்னு சொல்ல முடியாது. அது குரு ஒரு வழி காட்டுறார், அவ்வளோதான். தீட்சைனால என்ன செஞ்சால் கடவுளையை பார்க்க முடியும் அதே நம்மளுக்கு தெரியாது. அதனால தீட்சை கொடுக்கும்போதோ தீட்சை இன்றைக்கி குரு சொல்லுவார், நம்ம எப்படி வாழ்ந்தோன்னா நம்மளும் கடவுளை பார்க்கலாம். அதனால் அந்த ஸ்ரத்தை, அந்த பக்தி, ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியமானது. சரணாகதி அடையிருக்கு. பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் நிறைய சொல்லியிருக்கார். ஸ்ரத்தை பக்தியோ சரணாகதி அடையிற பக்தியோ எவ்வளோ சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ராமாயணத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் புரியறதில்ல. விபீஷண சரணாகத்தின்னு இருக்குது. நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறோம், விபீஷண துரோகி, ராவணர் கஷ்ட காலத்திலே அவன் விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டான்ட்டு. ஆனால் ராமாயணம் நீங்கள் சரியாக படிச்சிங்களேன்னா தெரியும் அவன் ஏன் வந்தான். அவனுக்கே முன்னாலேயே தெரியும் ஸ்ரீராமர் கடவுளை தான்ட்டு. ஆஞ்சநேயர் சைத்தே தேடண்டு லங்கை வருவார். அவர் என்றைக்கும் சீத்தையை பார்த்ததில்லை. எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த வீட்டில் இருக்கிறாவா, எங்கே இருக்கிறான் தேடண்டு இருக்கும்போதோ
ஒரு வீட்லிಂದ சதா ராமநாம கேட்டுன்னு இருந்தது. அரே இந்த வீட்டில் தான் இருக்கணும் சீதை அன்னிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் சதா ராமர் படம் இருக்குது, பூஜை பண்ணுறார், ராமரை பாட்டு பாடுறார், ராமரனே நினச்சின்னு இருந்தார். இது யாரப்போ இந்த ராட்சசர் மத்தியே இந்த மாதிரி வீடு இருக்கிறது அந்த பார்க்கும்போது அது விபீஷணனுடைய வீடு. இಡೀ ಲಂಕೆಯಲ್ಲಿ அவர் ஒருத்தர் வீட்டில் தான் அவர் சதா ராமர் நினைச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் விபீஷணன் லங்கை விட்டுட்டு ராமர் சைடு வந்தது எனக்கு லங்கை ராஜனாகணுன்ற ஆசையினால. முக்கியமாக அவர் அங்கே வந்தது ராமர் கடவுள்ன்ட்டு அவருக்கு முதலே தெரிஞ்சிருந்தது. ஒருத்தர் தான் அவரால் தான் அந்த ஒரு பக்தர் இருந்தனால லங்கை நல்லா இருந்தது. ராவணன் ராட்சசர் நல்லா வச்சுன்னு இருக்கிறதுக்கு காரணம் ராமருடைய அருள் லங்கை மேல் இருக்கிறது அன்னிட்டு. இது பக்தின்னா இது, சரணாகத்தின்னா இது. ராமர் தவிர எந்த கடவுளானாலும் சரி, சிவனாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், ராமகிருஷ்ணராக இருக்கலாம், எந்த கடவுளானாலும் சரி அவர்னே நம்ம நம்பி நினச்சிண்டு இந்த ஜென்மத்தில் எப்படியாவது நம்ம கடவுளை பார்க்கணும். இல்லைன்னா இன்னும் எவ்வளோ ஜென்மம் காத்துட்டே இருக்கணுமோ தெரியாது. என்ன ராமகிருஷ்ணரே சொல்லியிருக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் சுலபமாக கடவுளை அடையலாம். ராமகிருஷ்ணரே பல முறை சொல்கிறார், சும்மா ஒன்றும் வேண்டாம், நீ கடவுள் பேர் சொல்லுண்டே இரு, நீ என்ன தபஸ் பண்ண வேண்டியதில்லை, அது பண்ண வேண்டியது, இது பண்ண வேண்டியது. அது பண்ணுறதானா உனக்கு கடவுள் கிடைப்பார். ராமகிருஷ்ணர் பக்தர்களே நீங்கள் பார்த்தீங்களேன்னா ஒருத்தர் ஒரு விதமாக சாதனை பண்ணுவார். ஆனால் எல்லோருக்கும் ராமகிருஷ்ணர் சொல்கிறது ஒன்று தான், அன்னைக்கிட்ட சரணடையுங்கோ. சுவாமி விவேகானந்தர் அவர் கடவுள் நம்புறதில்லை, அந்த பிரம்ம சமாஜுக்கு போகிறதுனால அவர் நிர்குண நிராகார பிரம்மன் தான் ஒன்று தான் உண்மை நினச்சின்னு இருப்பார். ஆனால் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வருது. அவர் தகப்பனார் இறந்துடுறாரு, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் சொந்தக்காரரெல்லாம் இருந்த ஒரு வீடு மேல் வேறு கோர்ட்டில் கேஸ் பண்ணுறாரு. அவ்வளோ எல்லாம் கஷ்டம் இருந்தால் கூட விவேகானந்தர் என்றுக்கும் ஒரு கெட்ட வழியில் போல. அவருக்கு எத்தனையோ பேர் பொம்பளைகள் நான் பணம் கொடுக்குறேன், நீ என்ன ஆசை நிறைவேறு. சுவாமி விவேகானந்தருக்கு உபவாசம் இருந்தாலும் சரி அவரை அந்த பக்கான மனசு போல. ராமகிருஷ்ணர் வர நாள் விவேகானந்தன்னு கேட்குறார், ஏன் நீ முதல்ல டைம் சரியாக வந்துன்னு இருந்தேன், இப்போ எல்லாம் லேட் ஆகிறது ஏன்னு கேட்குறாரு. விவேகானந்தர் சொல்லுகிறார், இல்லை என் வீடு தெருவில் ஒரு சினிமா டாக்கீஸ் வந்துடுது. அந்த சினிமா டாக்கீஸ் முன்னால் எந்தெந்தமோ பட்டங்கள் போடுறாரு. அதெல்லாம் பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. அதனால் அந்த தெருவை விட்டுட்டு இந்த தட்சிணேஸ்வரம் வரணுன்னா 2 மைல் ஜாஸ்தியாகிறது, ஆனால் கூட பரவாயில்லைன்னுட்டு நான் அந்த வழியே வரேன். இது அவருடைய இருந்த பக்தி ஸ்ரத்தை, எப்படி அவர் கடவுளை நேசிக்கிறாருன்றதுக்கு ஒரு இது நம்மளை பார்த்தா தெரியறதில்ல. நாம்ளானா கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த போஸ்டரெல்லாம் பார்த்துட்டு யார் யார் நடிகர், யார் யார் இவர் அப்படியெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஆனதுக்கப்புறம் மெதுவாக போகலாம் இருக்கு. ஆனால் விவேகானந்தருடைய மனசு
எவ்வளோ சுத்தமாக இருந்தது என்ன. அதனால்தான் அவருக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தது. என்ன ஆனாலும் கடவுளை காப்பாற்றுவார்ன்ட்டு. நினச்சி பாருங்கோ, அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, பசி. யார் வீட்டில் அவருக்கு கதை திறக்க மாட்டார். ஏன்னா இவன் பார்த்தா, இவர் ட்ரெஸ் பார்த்தா இவன் யாரோ அவனை நினச்சிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த சிகாகோ இதில் அன்றைக்கி ஒரு நாள் முன்னால் அவர் வேறு நகரத்தில் இருப்பார். அங்கே சிகாகோ வருவார். வந்தபோது அவருக்கு யாரோ ஒரு கடிதாசம் கொடுத்துருப்பார், தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி. அந்த பார்க்குற அந்த கடிதம் காணும் எங்கேயோ, அது தொலைச்சிட்டு இருப்பார். இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, நாளைக்கு நான் அந்த சம்மேளனத்தில் நான் போகணுமேன்னுட்டு. அப்படியே இருக்கும்போது அந்த பசங்களும் அவரும் எல்லாம் நம்ம பசங்கள் மாதிரி தான். விவேகானந்தர் கல் எடுத்து அடிப்பார், இவனை பார்க்குறதுக்கு இதாக இருக்கான்ட்டு. கல்லுன்னு தப்பிச்சுன்னு ஓடுறாரு. அங்கே இங்கே எல்லாம் ஓடி கடைசி ஒரு வீடு வந்து உட்காந்துடுறாரு. அந்த வீட்டில் ஒரு அம்மையார் கதை திறந்து பார்த்துட்டு, நீ யாரோ, ஏதி, ஏன் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற, இந்த கர்வ துணி போட்டுன்னு இருக்கார் எல்லாம் விசாரிச்சுட்டு இவர் விவேகானந்தர் சொல்கிறாரா, இந்த சிகாகோ இதுக்கு வந்தேன், ஆனால் இப்படி எல்லாம் ஆகிடுதுன்ட்டு. அந்த அம்மா கருணை காட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் டிஃபின் கிஃபின் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கூட இந்த சிகாகோ அந்த ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போய் விட்டுறாரு. இது சரணாகதி. ராமகிருஷ்ணர் பூர்ணமாக நம்பியிருந்தார் அவர் விவேகானந்தர். கடவுளை காப்பாற்றுவார், கடவுளை இது பண்ணுவார். அதெல்லாமே அவருக்கு என்றைக்கோ தெரியுமா. மறுநாள் அவர் துரியானந்தர் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தார். பிச்சை எடுக்கிறதுக்கு இன்னொன்றுமே இல்லை, சன்னியாசிகள் தானே. அங்கே ஒரு நியூஸ் பேப்பர்லேயே இந்த சிகாகோ நகரத்தில் இந்த சம்மேளனம் நடக்கும்